ரெக்கார்டிங் ஏதாவது இது பண்ணணும்? நான் ரெக்கார்டிங் நான் பண்ணுறேன். Okay. அடுத்த கிளாஸ்ல அப்புறம் நீங்கள் பண்ணுறது பார்த்துக்கலாம், பின்னாடியாவது பார்த்துக்கலாம். இந்த Okay. கிளாஸ் ஐ வில் லெட் மீ ரெக்கார்ட். சரிங்களா? Okay, yeah. Okay, welcome students for this NEET JEE physics class. இன்னைக்கு interestingly we have our new teacher by name Guru Prasad Narayanan. ஸோ இவரோட புக்கு சிலருக்கு போய் சேர்ந்துருக்கோம். ஒரு 3 பேருக்கு இவரோட புக்கை இவர் எழுதின ஹேண்ட் புக்கை நம்ம ரீச் பண்ணோம் பை குரியர். தத்வதிகாவுக்கு போயிருக்கும், வித்யாஸ்ரீக்கு போயிருக்கும், மேபி இன்னொரு குழந்தைக்கு போயிருக்கோம். நோ ப்ராப்ளம். ஸோ நவ் யூ வில் பி சப்போர்ட்டிங் அஸ். நம்மளுடைய இந்த நீட் 2025 அண்ட் JEE 2025க்கு நம்மளை எக்யூப் பண்ணுறதுக்காக அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் ஹிம் ஃபார் தட், நம்பர் 1. ஏன்னா இந்த 2 எக்ஸாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும், அவருக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் நாட் தட் ஈஸி பர்சே டிஃபிகல்ட். பர்சே அந்த எக்ஸாம் டிஃபிகல்ட் கிடையாது. ஆனால் பாஸ் பண்ணுறவரில் நம்ம ஏதோ ஒன்று சில கோட்டை விட்டுருவோம். பட் இவர் கடந்த ஒரு 10 வருஷமாக இந்த JEE நீட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதுல எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர். அதனால் என்ன ஆகும்னா ஈ கேன் ஹெல்ப் அஸ். அவருக்கு எங்கெல்லாம் நம்ம ஸ்லிப் ஆகும், எங்கெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுல அவருக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ ஹவ் ரிக்வெஸ்டட் ஹிம் டு சப்போர்ட் அஸ் அண்ட் ஹி ஹஸ் கம் ஹியர். ஸோ நவ் த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் Guru. Okay. Thank you. Start your class. Thank you. Thank you very much, sir. Language I think Tamil okay நினைக்கிறேன். English and Tamil. Yeah. English and Tamil. Okay. யாராவது தமிழ் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னாக்கா சொல்லுங்க. we can இல்ல யாரும் இல்ல. முதல்ல கொஞ்சம் பண்ணாங்க, இப்ப இல்ல. சில பல கிளாஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. இந்த 11th 12thல இல்ல. ஓகே. Again, mostly NEET and JEE students இருக்கீங்க. So maybe I will start with some basics first. அதாவது இப்போ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவேன். நீங்கள் மேபி ஐ கேன் ஷேர் இட் டு பிகின் வித். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மேபி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சே ஐ வுட் திங்க் சம்திங் லைக் ஸ்டெப்ஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தியரி படிக்கிறது, தியரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, தியரி அண்ட் கான்செப்ட்ஸ். செகண்ட் ஸ்டெப் நியூமெரிக்கல்ஸ், அதாவது அப்ளிகேஷன். இந்த தியரியை எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு. இது 2 தான் மோஸ்ட்லி போர்டு எக்ஸாம். நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, CBSE இருந்தாலும் சரி, இதுதான் போர்டுக்கு யூஸ் ஆகும், போர்டு எக்ஸாமுக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் ஜென்ரலி ஐ சி இட் அஸ் நீட் ஆக்சுவலி. ஸோ நீட்டில் நீங்கள் இந்த நியூமெரிக்கல் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் நீட் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண முடியும். பட் ஆனால் இதை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு அங்கே போய் எக்ஸாமில் உட்காந்திங்கன்னா பண்ண முடியாது. அப்போது அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை நான் ஷோயிங் இட் அஸ் தேர்ட் ஸ்டெப். இதை விட இன்னும் கொஞ்சம் டஃப்பான இது JEE. ஸோ ஐ வுட் சே JEE மெயின் அண்ட் தென் JEE advanced. This is the way I see it actually. So board exam-உம் நீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் இது உங்களால் சால்வ் பண்ண முடியுது, ஒரு 70% நான் போர்டு எக்ஸாம்லாம் வாங்கிட்டு இருக்கேன், 70% மேலே வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீட்டும் நீங்கள் பண்ண முடியும். பட் ப்ரொவைடட் யூ ஹேவ் சம் டிசிப்ளின் இன் சால்விங் லாட் ஆஃப் மை ப்ராப்ளம்ஸ், பர்டிகுலர்லி ஃபார் ஃபிசிக்ஸ். பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப ப்ராப்ளம் சால்விங் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பயாலஜியில் கிடையாது, கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். பட் ஃபிசிக்ஸ் முழுக்க எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் தான். ஸோ நிறைய மார்க்ஸ் எங்கே கோட்டை விடுவாங்க அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இது 2 நல்லா படிச்சிருவாங்க. இதில் தான் நிறைய பேர் மார்க்ஸ் லூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஃபிசிக்ஸ்னாலே ஏதோ கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரிப்பேரே பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ என்னோட சஜஷன், நீங்கள் பயாலஜியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் ராங் இன் இட். மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் லைக் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் லைக் மெடிசன் அண்ட் அதர் மெடிக்கல் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இது நல்லா பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது பிடிக்காது. இது நல்லா பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. So, do you agree with whatever I'm saying, students? No response.
இது சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? இது வந்து ஒரு 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 குழந்தை do you தம்ஸ் அப் agree? நீங்கள் உங்கள் மைக்கை ஆன் பண்ணி கூட பேசலாம், இல்லை தம்ஸ் அப் அந்த மாதிரி ஏதோ எமோஜி கூட போடுங்க. ஓகே. எமோஜி பார்க்கறதோட நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சொன்னீங்கன்னா எனக்கு ஆமாம், இன்னும் ஏன்னா கொஞ்சம் இதில் கிளியரா இந்த புரியும். சேட்டில் பார்க்க முடியாது அவர்னால. ஆமா. சேட்டில் போட்டிங்கன்னா அது அவர் படிக்க முடியாது. ஒருத்தர் எஸ் சார்னு போட்டிருக்காரு, அது கொஞ்சம் படிக்க ஓகே. கஷ்டம். ஒருத்தர் எமோஜி போட்டாங்க. முடிஞ்சால் நீங்கள் ஓகே. யாரோ ஒருத்தர் 2 பேர் சொன்னாவே அது குரு யா. ஒருத்தர் 2 பேர் சொன்னாவே நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் அது உடன்பாடுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. பிகாஸ் யா, ஆன்லைனில் ஷூர். இது கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்கும் சொல்கிறது. ம். ஓகே. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் உள்ள வந்தீங்க அப்படின்னா வந்து 11th ஃபிசிக்ஸ் இருக்கு, அப்புறம் 12th ஃபிசிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் பியூர் ஃபிசிக்ஸ், அதாவது ஆட்டம்ஸ், நியூக்ளியை, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து செகண்ட் வால்யூம்ல, ஆப்டிக்ஸ் இந்த மாதிரி. மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அஃப்கோர்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ, நீங்கள் சில பேர் வந்து இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து 100% தரவாக படிக்கணும். மேத்ஸும் நீங்கள் 100% தரவாக படிக்கணும், இதுவும் நீங்கள் நல்லா படிக்கணும். அப்போ தான் இன்ஜினியரிங் போகும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. மெக்கானிக்கல் உள்ள வந்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து பேசிக் மெக்கானிக்ஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தெர்மோடைனமிக்ஸ், இந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அந்த டாபிக்ஸ் வரும். ஹீட்டு, தெர்மோடைனமிக்ஸ், அண்ட் கைனடிக் தியரி இதெல்லாம் இருக்கும். இது ஜென்ரலாக ஸ்கூலில் என்ன ஆகும்னாக்கா வந்து இந்த ஃபர்ஸ்ட் வால்யூமில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு செகண்ட் வால்யூமில் வந்து இந்த டுவர்ட்ஸ் எண்ட் இந்த லாஸ்ட் 3-4 சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அஃப்கோர்ஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்று, இன்னொன்று வந்து இட்ஸ் லைக்லி ஹையர் டாபிக் தான், ஹையர் லெவல் டாபிக், இன்ஜினியரிங் லெவல் தான் இது இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து படிக்காமல் விட்டுருவாங்க, இல்லை டீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஏன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங் அப்படின்ற. ஸோ கேஷவ் சார் வந்து எனக்கு வந்து இந்த ஹீட் இந்த இது வந்து கொஞ்சம் தரவா இல்லை அப்படின்ற மாதிரி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தரவா இல்லைன்ற மாதிரி சொன்னார். அதனால வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ today I wanted to start with, then I will send you the PDF வந்து, this is a PDF handbook actually. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். and if you click on that you will, I will give you the access. ஸோ அதை நான் உங்களுக்கு அப்புறம் அனுப்புகிறேன். you will have a read only access மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு we can provide that access. So as I told you, இந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு சாப்டர் இருக்கு, அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் ஒரு சாப்டர் இருக்கு, அப்புறம் கைனடிக் தியரி. ஸோ வித்தின் திஸ் தெர்மல் ஃபிசிக்ஸ் யூ ஹேவ் 3 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். அண்ட் வித்தின் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா டாபிக்ஸ் இருக்கு. ஸோ டுடே ஐ வாண்டட் டு டிஸ்கஸ் சம் கலோரிமீட்டர்னு ஒரு டாபிக், அப்புறம் ஹீட்டிங் கர்வ். ஸோ இது ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ தாட் ஆஃப் டூயிங் சம் நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் டிபெண்டிங் அப்பான் யுவர் இன்ட்ராக்ஷன், என்னோட சஜஷன் அப்பப்போ கொஞ்சம் அன்மியூட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏதாவது தெரியலன்னா உடனே கேளுங்க, அப்போதான் வந்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லாட்டி வந்து நேரில் கிளாஸ் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸ் பார்க்கறதுனால இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங், அவங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்றது எனக்கு தெரியும். ஆன்லைன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்டன் பண்ணுறத விட டீச்சர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனாலே நான் ஆன்லைன் வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இது வந்து கொஞ்சம் எலைட் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் இன்ட்ராக்ட் வெல். ஏதாவது தெரிலனா உடனே ஸ்டாப் பண்ணுங்கள், ஏதாவது சொல்லி புரியல அப்படின்னா ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது நல்லா புரிஞ்சாலும் ஆன்சர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இஸ் தட் கிளியர்? ஸோ ப்ளீஸ் டிஸ்கஸ் வெரி வெல். ஸோ இந்த ஹேண்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து குயிக் டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து ஓரளவு நீங்கள் வந்து ஆல்ரெடி 11th வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிறது எல்லாமே 11th ஸ்டூடெண்ட்ஸா இல்லை 12th ஸ்டூடெண்ட்ஸா இல்லை மிக்ஸ் ஆஃப் போத் 11th அண்ட் 12th? மோஸ்ட்லி 12th. ஓகே. அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாக வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
heat capacity அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா heat required for a given amount of substance to increase the temperature by 1 Kelvin or 1 degree Celsius. ஓகேவா? Specific heat capacity அப்படின்னா வந்து heat required for 1 kg. So can anyone tell me இதுக்கும் என்ன difference? What do you see the difference? Anybody? சார் ஸ்பெசிஃபிக்கா ஒரே ஒரு மெட்டீரியலை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டுபிடிக்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சார். ஓகே. ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டு தட் மெட்டீரியல்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் தட் இஸ் இங்கே ப்ராப்பரான டெஃபினேஷன் என்ன அப்படின்னாக்கா ஹீட் ரிக்வயர்ட் ஃபார் 1 kg. எங்கெல்லாம் நீங்கள் ஸ்பெசிஃபிக்னு வருதோ அங்கெல்லாம் வந்து டிவைட் பை மாஸ் வரும். அதாவது இப்போ வந்து இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டவ் இருக்குது, ஒரு வந்து வெசல் இருக்குது, கொஞ்சம் வந்து தண்ணி நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். இன்னொரு இதில் வந்து we are taking a bigger vessel. இப்போ இது வந்து நான் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் இது 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கும் சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கணுமா இல்லை டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கணுமா? சார் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட். அப்போ ஹையர் த மாஸ் ஹையர் த ஹீட், கரெக்டா? ஸோ Q இஸ் ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். இப்போ நான் இதே சைஸ் ஆஃப் டேங்க் எடுத்துக்கிறேன், இதையும் ஹீட் பண்ணுறேன். இது நான் வந்து ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து சப்போஸ் இஃப் ஐ ஹாவ் டு ரைஸ் இட் டு சே 35 டிகிரி செல்சியஸ் ஒரு கேஸ். இங்கே வந்து 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து லெட்ஸ் சே ஐம் டேக்கிங் இட் டு 50 டிகிரி செல்சியஸ். அப்போ இங்கேயும் சேம் ஹீட் கொடுப்போமா இல்லை அதிகமாக ஹீட் கொடுக்கணுமா? அதுக்கு சார் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு கிவ் மோர் ஹீட் ஓவர் ஹியர். அப்போ இட்ஸ் நாட் ஒன்லி டிபெண்டன்ட் ஆன் மாஸ், இட் இஸ் ஆல்சோ டிபெண்டன்ட் ஆன் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா? அண்ட் தென் இப்போ நான் தண்ணிக்கு பதிலாக instead of water, suppose if I take oil or milk or some other liquid, right? அதுக்கும் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுமா? தண்ணி மாதிரியே அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுமா இல்லை டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைப்படுமா? டிஃப்ரெண்ட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இப்போ மெட்டீரியல் பொறுத்து மாறும். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் ஐ திங்க் யூ ஆர் ட்ரைங் டு சே. அப்போ Q, whenever there is a proportionality, we bring in a proportionality constant, and that is specific heat capacity, mc delta T. So அப்போ C எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியை C is equal to Q divided by m delta T. அப்போ 1 kg of substance 1 டிகிரி செல்சியஸ் இல்லை 1 கெல்வின். 1 கெல்வினும் 1 டிகிரி செல்சியஸும் வந்து சேமாக தான் வரும் டெம்பரேச்சரில். டெம்பரேச்சர் ஸ்கேல் வேறு, பட் வந்து மெஷர்மெண்ட் வைஸ் வந்து heat required for raising 1 degree Kelvin, 1 Kelvin and 1 degree Celsius will be same. இது வந்து it will be in joule. அதனால specific heat capacity ஓட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா you will get it as joule per kg Kelvin. இல்லை sometimes வந்து you will see Celsius also. So don't get confused. Kelvin, Celsius ரெண்டும் சேம் தான். ஐ மீன் கன்வர்ஷன் இருக்கு, பட் ஆனால் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும், இந்த குவான்டிட்டி பொறுத்த வரைக்கும் you can either call it as Kelvin per degree Celsius or per degree per Kelvin. Is this clear? Yes, sir. Okay. Heat capacity அப்படின்ட்டு S is equal to del Q by del T. அதாவது இப்போ நான் வந்து மார்க்கெட் போகிறேன். ஸோ ஆப்பிள்ஸ் வந்து let's say I paid 500 rupees. 500 rupees for 10 kg. அப்போ நான் அமௌண்ட் பே பண்ணது வந்து 500. அப்போ 1 kgக்கு எவ்வளோ? 50 rupees. 50 rupees. ஏன்னா this divided by this. அதே தான் இதுவும். ஸோ ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட quantity. It can be 5 kg, it can be 10 kg, it can be 200 kg, doesn't matter. அதை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணணும்னா அதுக்கு பேர் வந்து ஹீட் கெப்பாசிட்டி. எவ்வளோ ஹீட் வேணும் அப்படின்றது ஹீட் கெப்பாசிட்டி.
அதே நான் வந்து மாஸால டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் கெட் இட் ஃபார் 1 kg. அப்போ திஸ் இஸ் ஃபார் 1 kg and this is for the entire substance. Any doubts here? The first case. இது ரெண்டும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So I hope you are making some notes. Okay. Specific heat capacity-க்கும் molar heat capacity-க்கும் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க? You can go through it and tell me. Specific heat capacity na 1 kilogram இருக்க 1 degree Celsius heat பண்றது 1 mole ல இருந்து 1 degree Celsius heat பண்ணா அந்த molar heat capacity. Okay, very good. அப்போ 1 kg க்கு எடுத்தோம்னா specific heat capacity, 1 mole க்கு எடுத்தோம்னா divide by number of moles போட்டீங்கன்னா 1 mole க்கு எவ்வளவு ஹீட்னு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்கு பேர் வந்து molar heat capacity. இது different books will use different notations. இதுல small c யூஸ் பண்ணுவாங்க, இதுல capital C யூஸ் பண்ணுவாங்க. Yes, ஒவ்வொரு இது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. It doesn't matter. உங்களுக்கு வந்து as long as you understand the concept உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே வராது. ஓகேவா? ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் இது எப்படி வாட் இஸ் 1 mole by the way? ஒன் மோல்னா என்ன? ஒன் மோல்னா தெரியாதா? 6.023 to 10 to the power of 23. அவகேட்ரோஸ் நம்பர். ஓகே, வெரி குட். ஸோ அப்போ வந்து நம்ம பழக்கடைக்கு போனோம்னாக்கா வாழைப்பழம் வாங்குறோம் அப்படின்னாக்கா நீங்கள் 1 kg-க்கும் வாழைப்பழம் வாங்கலாம், டசன் கணக்குலையும் வாங்கலாம். கரெக்டாக? ஒரு டசன் கொடுங்கன்னு கேட்கலாம், இல்லை 1 kg கொடுங்கன்னு கேட்கலாம். ஸோ 1 kg-க்கு வாங்கினீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, 1 டசனுக்கு பதிலாக 1 மோலுக்கு வாங்கினா அது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் சம்டைம்ஸ் நம்ம எப்பயுமே மாஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து வேற ஏதாவது மெஷரிங் குவான்டிட்டி வச்சிருக்கோம். பை த வே 1 மோல்ன்றது வந்து நம்பர் ஆஃப் 6.02 நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, வேற ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குது. So Avogadro's number is 6.02 into 10 power 23. இங்க 2-3 ஜெனரலா நீங்க யாரோ சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், பட் ஜெனரலா 2-3 போடுறது இல்லை, 6.02 தான் போடுறாங்க. இது வந்து ஆட்டம்ஸா மாலிக்யூல்ஸா இல்லை அயான்ஸா? எனிபடி? எலிமெண்டல் பார்ட்டிகிள்ஸ். என்னது? எலிமெண்டல் பார்ட்டிகிள்ஸா? 1 டசன் அப்படின்னு சொன்னா ஆப்பிள்ஸா, ஆரஞ்சஸா, பனானாஸா? ஒன் டசன்னா 12 தெரியும். 12 ஆரஞ்சஸா, 12 ஆப்பிள்ஸா, 12 பனானாஸா? ஆப்பிள். ஆப்பிளா? இப்போ 1 டசன்னாலே ஆப்பிள் தானே எப்பயும். எது வேணா இருக்கலாம், ஆப்பிளா இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. அப்போ டசன் அப்படின்னா இட் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் 12. நான் ஒரு டசன் ஆப்பிள்னு சொன்னேன்னா 12 ஆப்பிள். நான் ஒரு டசன் பனானா சொன்னேன்னா 12 பனானாஸ். அப்போ 1 மோல் அப்படின்னாலே இந்த நம்பர் மட்டும்தான் அது குறிக்கும். இது ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகூல்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், பார்ட்டிகல்ஸ் ஆஸ் someone's told எலிமெண்டல் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ மேக் அ நோட். இது அடிக்கடி வந்து கெமிஸ்ட்ரியில் குழப்பிப்பீங்க. கெமிஸ்ட்ரியிலையும் அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான், பட் ஸ்டில் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் கிளியர் ஆன் திஸ். ஸோ 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா 6.02 into 10 power 23 ஆட்டம்ஸ். 1 மோல் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா 6.02 into 10 power 23 ஆட்டம்ஸ், கார்பன் ஆட்டம்ஸ். 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா 6.02 into 10 power 23 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ். அப்போ இட் கேன் பி எனிதிங். ஸோ மேக் அ கிளியர் நோட். Atoms, molecules, ions, particles, என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வேர் திஸ் இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஐ ஹோப்
This explanation should have given you some idea. Any questions irka before I go to the next? No questions இல்லையா? Okay. ஒன் பாய் எஸ் கார்த்திகேயன், நீங்கள் ஓப்பன் பண்ணி கேளுங்கண்ணா. அதில் நீங்கள் சேட்டில் போட்டால் அங்கே அவருக்கு பார்க்க முடியாது. Chatல போட்டிருக்காரா? Sir, how is the Avogadro number found? Avogadro number found sounds like a chemistry question for me. ஓகே எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற சொல்லி கேட்குறீங்களா? ஸோ மேபி இட் இஸ் மோர் லைக் அ கான்ஸ்டன்ட் யூசிங் சம் எக்ஸ்பெரிமெண்டல் எஸ்டிமேஷன்ஸ். யூ மஸ்ட் ஹவ் அரைவ்ட் அட் இட். மேபி ஐ கேன் கெட் பேக் டு யூ ஆன் தட். எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அவருக்கு மைக் இஷ்யூ இருக்காமா, அதனால சேட்ல போட்டிருக்காரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். யா ஓகே, ஐ வில் கெட் பேக் டு யூ ஆன் தட். எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது ஹிஸ்டாரிக்கலி வி ஹேவ் டு கோ பேக் அண்ட் செக் இட். பிரின்சிபல் ஆஃப் கலோரிமெட்ரி. ஸோ கலோரிமீட்டர் அப்படின்னா, கலோரின்னா என்னது? என்ன ஐடியா? கலோரின்னா என்ன? எங்கே யூஸ் பண்ணுறோம் கலோரி? அடிக்கடி நம்ம எங்கேயா யூஸ் பண்ணுவோம். கலோரி யூஸ் பண்ணதே இல்லையா? ஃபுட் பேக்கெட்ஸ்லாம் பின்னாடி பார்த்தா கிலோ கேலரிஸ் பெர் கேஜி பெர் சர்விங் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்களே, பார்த்தா இல்லையா? பயாலஜிலையும் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எனர்ஜி. யா, ஸோ இட்ஸ் நத்திங் பட் எனர்ஜி யூனிட்ஸ். ஸோ பிரிட்டிஷ் யூனிட்ஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தே டுக் 1 gram ஆஃப் வாட்டர். இந்த வாட்டர் வந்து 1 gram வாட்டர் வந்து 1 degree செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அதை வந்து 1 calorie அப்படின்ட்டு வச்சுக்கிட்டாங்க. ஸோ தட் இஸ் த பேஸ். ஸோ இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் திஸ் ஒன். இது இப்போ வந்து நம்ம வந்து வி ஆர் யூஸிங் ஜூல்ஸ் விச் இஸ் த SI யூனிட்ஸ். அதனால 4.2, இட் ஹேப்பன்ஸ் டு பி அரவுண்ட் 4.2 ஜூல்ஸ். மோர் அக்யூரேட்லி 4.18 ஜூல்ஸ் இந்த மாதிரி வரும். த ஐடியா இஸ் கேலரிஸ் அப்படின்ற பேர் வந்து இந்த கேலரிஸ் யூனிட்ல இருந்து வருது. Okay, British units. But still, sometimes since we are always dealing with water, very often we'll be using some calorie unit வந்து still use பண்ணுவோம். கலோரிமீட்டர் அப்படின்னா என்னவா இருக்கும்? கலோரிமெட்ரி. கலோரினா சம்திங் டு டு வித் என்ன சொன்னீங்க? ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம் இல்ல, நான் வந்து இந்த இதுக்கு வேர்டுக்கு மீனிங் கேட்குறேன். வாட் டு யூ மீன் பை கலோரிமெட்ரி? Calorie refers the energy or heat. Metry refers measurement. Okay, va? Geometry அப்படின்னா என்ன? So you are measuring the land. So square, rectangle அந்த மாதிரி olden days landக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. So that's why the name geometry. இல்லையா? இது வந்து மெஷர்மெண்ட்டு, இது geo refers to your earth. So அந்த மாதிரி இது வந்து heat and this is measurement. So since we are doing heat measurement, it's called calorimetry. Isolated system. So என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம for example, we will take an example like this. அதாவது இப்போ ஒரு காப்பர் வெசல் இருக்கும், அது உள்ள வந்து தண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி செல்சியஸ்ல தண்ணி எடுத்துப்பாங்க. and this entire thing will be insulated. அதுதான் வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம்னு சொன்னீங்க. ஸோ இன்சுலேட்டட்னா சம்திங் லைக் அ ஃப்ளாஸ்க். ஸோ வெளியே இருக்கிற ஹீட் உள்ளே போகாது, உள்ளே இருக்கிறது வெளியே வராது. மேலேயும் கவர் பண்ணியிருக்கணும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஓப்பனிங் மெக்கானிசம் மாதிரி வச்சுட்டு, இங்கேயும் வந்து எப்படி நம்ம ஃப்ளாஸ்க் ஓப்பன் பண்ணுறோம் அந்த மாதிரி இது வந்து ஒரு இன்சுலேஷன் இருக்கும். ஸோ ஜென்ரலி இன்சுலேஷனாக இந்த மாதிரி காமிக்கணும். ஸோ இந்த லைனிங் இருக்கு இல்லையா? ஸோ லெட் மீ ட்ரை டு ஷோ யூ திக் லைன். ஸோ இது வந்து காப்பர்.
generally it will be copper. So நிறைய numericals பார்த்துட்டு இருந்தேன். So I think most of them they will be giving you this as copper. So இது வந்து water. So suppose நான் வந்து ஒரு copper coin இல்லை ஒரு aluminum coin எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அலுமினியம் காயின் வந்து நான் நல்லா ஹீட் பண்ணுறேன், ஒரு 100 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஹீட் பண்ணுறேன். வேறு ஏதாவது ஃபர்னேஸில் வச்சு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டுடுறேன். அப்போது இது வந்து 25 டிகிரி செல்சியஸ், இது வந்து 100 டிகிரி செல்சியஸ். அப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? உள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எவ்வளோ நேரம் ஆகும்? How long will it happen? Until it gets equilibrium. Okay, what do you mean by equilibrium? Look at this and look at this and tell me. ரெண்டுமே 75 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். Okay, very good. So equilibrium சொன்னது கரெக்ட். 75 சொன்னது வந்து it may not be always correct. அதாவது ஈக்குவல் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். வாட்டர் வில் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் லெவல் டு லோவர் லெவல். ஹீட் வில் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர். அண்ட் இப்போ 12th படிக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டியும் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி வில் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் வோல்டேஜ் டு லோவர் வோல்டேஜ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அனாலஜி மாதிரி எல்லாத்தையும் வந்து யூ கேன் ஸ்டடி தெம் டுகெதர். ஓகேவா? ஸோ இதில் வர்ற கான்செப்ட்ஸ்லாம் இதுலேயும் யூஸ் ஆகும், இதுலேயும் யூஸ் ஆகும். ஸோ எல்லா இதுலேயும் யூஸ் ஆகும் அடிக்கடி. ஸோ வாட் யூ செட், ஈக்குலிபிரியம் இஸ் கரெக்ட். ஸோ கரண்ட் எப்போ ஃப்ளோ ஆகும்? ஒரு பக்கம் ஹை வோல்டேஜ் இருக்கும், ஒரு பக்கம் லோ வோல்டேஜ் இருக்கும், அப்போ தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி ஒரு பக்கம் ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது, இங்கே லோவர் டெம்பரேச்சர் இருக்குது. அப்போது ஹீட் வில் ஃப்ளோ ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் until it becomes equal, right? So temperature வந்து ஈக்குவலாக இருக்கும். அது 75 தான் வருமானது தெரியாது. It depends upon the amount of water and amount of the mass of the coin. ஓகேவா? அதை பொறுத்து மாறும். அப்போ as I told you, Q is equal to mc delta T தான் வந்து very important formula. So we already talked about this. So இது வந்து heat, Qன்றது heat, mc delta T. So இங்க என்ன ஆகுதுனாக்கா heat lost. So the principle of calorimetry is heat lost should be equal to heat gained. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் இதே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது தெரிஞ்சால் தான் நீங்கள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். வை டு யூ திங்க் இட் ஷுட் பி லைக் திஸ்? பிகாஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை இன்சுலேட் பண்ணிட்டோம். ஸோ தேர் இஸ் நோ ஹீட் கோயிங் அவுட் சைட் டு த அட்மாஸ்பியர். அப்போது இங்கே என்ன லாஸ் ஆகுதோ அது வந்து இங்கே கெயின் ஆகுது. ஸோ இங்கே தண்ணிக்கும் ஹீட் போகும், இந்த காப்பர் வெசல் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஹீட் போகும். அப்போது there are two elements which are receiving the heat. அப்போ Q லாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா mc delta T. m வந்து மாஸ் ஆஃப் அலுமினியம், ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் அலுமினியம். delta T வந்து change in temperature of aluminum. Heat gained வந்து as I told you there are two elements. அப்போ mc delta T water plus m copper திருப்ப mc delta T mass of copper, specific capacity of copper, delta T of copper. Anybody, what is this based upon? Heat lost is equal to heat gain. Anybody? Law of conservation of law of conservation of energy. So most important formula, so it's considered to be the most important formula in physics. Okay,
ஸோ எனர்ஜி கேன் neither be created nor be destroyed. அப்போ இங்கே என்ன லாஸ் ஆகுதோ அதான் வந்து இங்கே கெயின் பண்ண முடியும். Yeah, of course, we are assuming that there is no heat loss to the atmosphere, to the surroundings. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஒவ்வொரு ப்ராப்ளமையும் இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ we are not going to do anything else. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னாக்கா நீங்கள் இது ரெண்டு எலிமெண்ட்டாக கொடுக்கறதுனால சம்டைம்ஸ் வந்து வாட்டர் ஈக்குவலண்ட் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் கொடுப்பாங்க. வில் கம் டு தட். ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ ரைட் நவ் சார். So that is the principle of calorimetry. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டிரர் இருக்கும், இங்கே தெர்மாமீட்டர் இருக்கும், இங்கே ஒரு காயின் இருக்கு, ஸோ இன்சுலேஷன் இருக்கு. தெர்மாமீட்டர் as you know we want to find the initial temperature and final temperature. ஸ்டிரர் எதுக்கு? எதுக்கு ஸ்டிரர்? நம்ம குக் பண்ணும்போது எதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லை ஸ்பேச்சுலா வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கும்? எல்லா இடத்துக்கும் அந்த ஹீட் பரவணுங்கிறதுக்காக. ஓகே, வெரி குட். ஸோ யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் ஹீட் ஃப்ளோ ஆகணும். ஸோ இங்கே இப்போ சப்போஸ் நான் இங்கே ஸ்டவ் வச்சேன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் ஹீட் இருக்கக்கூடாது, எல்லா இடத்துக்கும் ஃப்ளோ ஆகும். எல்லா இடத்துக்கும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃப்ளோ ஆகும். பட் ஆனால் டு மேக் இட் லிட்டில் பிட் குயிக்கர் வி யூஸ் த ஸ்டிரர். ஓகேவா? ஸோ நம்ம குக்கிங் பண்ணும்போது பண்ணுற மாதிரி. Q லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், 100 டிகிரி செல்சியஸ். ஃபைனல் டெம்பரேச்சர் லெட்ஸ் சே 30 டிகிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்போது 100 - 13 எடுத்துப்போம். இங்கே ஹீட் கெயினில் வந்து 25 டிகிரி செல்சியஸ் வாட்டர் இருந்தது, அங்கேருந்து we are going up to say 30 டிகிரின்னு வச்சுப்போம். அப்போ T final minus T initial of water. ஓகேவா? 1 calorie I think we already talked about it. Celsius to Kelvin conversion you already know this, chemistry யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ Celsius plus 273 பண்ணிங்கன்னா Kelvin. Water equivalent I don't want to confuse you right now. So principle of calorimetry புரியுதா? இது வச்சு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது. We can talk about it. Any questions before I go to the next topic, heating curve? இது ரெண்டும் முடிச்சுட்டு I thought of doing some problems. கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we can come back to some theory. None doubts இல்லைன்னு நினைக்கிறேன். Very simple topic, nothing very difficult here. Okay. Heating curve அப்படின்னாக்கா இது வந்து இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்சுவலி. ஸோ இங்கே லேபில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சின்ன வெசல் எடுத்துப்போம், ஒரு டீ கெட்டில் மாதிரி ஒரு எலக்ட்ரிக் இதுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இது. அப்புறம் இங்கே வந்து ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருவோம், இங்கே கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். ஸோ இது நாங்கள் ஹீட் பண்ண என்ன ஆகும்னாக்கா எலக்ட்ரிக் கெட்டில்னாக்கா யூ கேன் ஸ்விட்ச் ஆன் த பவர். ஸோ எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது யூ வில் சி தட் த வாட்டர் இஸ் ஹீட்டிங் அப். இப்போ ஹீட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இனிஷியலாக வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அப்புறம் சே ஸ்லோலி இட் வில் கம் டு 26, 27, 28, 29, 30, 40, அப்புறம் வந்து 80, 90 இப்படியே வந்துட்டு அரவுண்ட் ஒரு 99.5 டிகிரி 99.9 டிகிரி செல்சியஸ் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஹேப்பன்ஸ். எனிபடி கேன் டெல் மீ வாட் இஸ் தட்? என்ன நடக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல? பபிள் வரும். ஓகே, வாட் இஸ் தட் பபிள்? ஆக்சிஜன் வெளியே போக ட்ரை பண்ணுது. என்ன வெளியே போக ட்ரை பண்ணுது? ஆக்சிஜனா? ஓகே. ஆக்சுவலாக வாட்டர் கொஞ்ச நேரம் விட்டாக்க அப்படியே ஹீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கிச்சன்லேயே பார்த்துருப்பீங்க. ரொம்ப நேரம் ஹீட் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த தண்ணி அங்கே இருக்குமா இல்லை இருக்காது? இருக்காது, எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, வெரி குட். அப்படின்னா இங்கே 25 டிகிரி செல்சியஸ் இந்த வாட்டர் வந்து இது வரைக்கும் போகிற வரைக்கும் வாட்டராகவே இருந்தது, கரெக்டா? பட் இந்த பாயிண்ட் வந்தோடனே என்ன ஆகும்னாக்கா எல்லாமே வந்து எவாப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? மேபி ஐ வில் ட்ரை டு கீப் திஸ்.
இந்த பாயிண்ட் வந்து we say there is a phase change. அதாவது தண்ணியாக இருக்கிறது வந்து கேஸாக மாறுது. ஸோ லிக்விட் ஃபேஸ்லேருந்து கேஷியஸ் ஃபேஸ்க்கு மாறுது. ஸோ தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் ஃபேஸ் சேஞ்ச். அந்த ஃபேஸ் சேஞ்ச் நடக்கும்போது இந்த தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா as I told you it will be very very interesting. நிறைய பபிள்ஸாக வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த 99.9 இல்லை 100 டிகிரி செல்சியஸ்லேயே உட்காந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்கள் வந்து பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஏதாவது தெர்மாமீட்டர் இருக்குது இல்லை உங்கள் லெபார்ட்டரியில் ஏதாவது சான்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா பண்ணி பாருங்கள். ஸோ என்டையர் இது வந்து எல்லா பபிள்ஸாக மாறி எல்லாமே கேஸ் ஸ்டீமாக மாறுற வரைக்கும் 100 டிகிரி செல்சியஸ் அப்படியே இருக்கும். தண்ணி நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதுனால தண்ணியெலாம் ஸ்டார்ட் பண்ணு. சப்போஸ் நீங்கள் வந்து ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து ஒரு 0 டிகிரி செல்சியஸ், ஆக்சுவலாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்திங்கன்னா -5 டிகிரி செல்சியஸில் ஐஸ் இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் தட் -5 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே ஐஸ்லேருந்து எடுக்கிறீங்க. ஸோ நான் ஹீட் பண்ண என்ன ஆகும், ஐஸ் கொஞ்ச நேரம் அப்படியே தான் இருக்கும். -4, -3, -2, -1, அப்புறம் 0 டிகிரி வரும். இந்த 0 டிகிரி ஐஸ் வந்த அப்புறம் அகெயின் யூ வில் see something very interesting. என்ன அப்படின்னா யூ வில் see that ice is getting melted. இப்போ மெல்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் இது வாட்டராக மாறுற வரைக்கும் 0 டிகிரி செல்சியஸில் அப்படியே இருக்கும். அப்போ இது வந்து அகெயின் இட்ஸ் அ ஃபேஸ் சேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் இருக்குது, இங்கே ஐஸ் மட்டும்தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் இது வந்து ஸ்டீம் வரும். வில் கம் டு தட் லேட்டர். ஐ வில் டாக் and give you some information about this. பட் இந்த ஃபேஸ் சேஞ்ச் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸும் இருக்கும் வாட்டரும் இருக்கும். அதே இந்த ஃபேஸ் சேஞ்ச் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் வரும்போது இங்கே கீழே தண்ணி இருக்குமா இருக்காது? இருக்கும். அப்போ இங்கே கேஷியஸ் ஃபார்மில் வேப்பராக மாறி வெளியே வந்துகிட்டே இருக்கு. பட் இங்கே தண்ணியும் இருக்கும். அப்போது இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டரும் இருக்கும், ஸ்டீமும் இருக்கும். வாட்டர் வேப்பர்னு சொல்லலாம், இல்லை ஸ்டீம்னு சொல்லலாம். டசன்ட் மேட்டர். இது புரிஞ்சுதா? இந்த லைன்ஸ் புரியுதா? ஒரு ஷேப், ஒரு ஐடியா கிடைக்குதா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் லேப் மாதிரி செட்டப் இருந்ததுனாக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் வேணும் ஹீட் பண்ணுறதுக்கு, ஒரு தெர்மாமீட்டர். கிளினிக்கல் தெர்மாமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இருக்கும். 40 இல்லை 45 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் நம்ம ஹியூமன் பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து லெபார்ட்டரி டெம்பரேச்சர்னு சொல்லி 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி தெர்மாமீட்டர் எடுத்துக்கணும். Is this clear? So what do you call this curve? It's called heating curve. இதில் another interesting information is, இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, நம்ம வந்து கை வைக்கிறோம் இல்லையா? கை வச்சோன்னா அஜோ சுடுது அப்படின்னு கை எடுக்கிறோம். ஸோ வாட் இஸ் தட்? ஏன் ஹீட்டுன்னு நம்ம வந்து கை சுடுது? என்னது அது? வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்? Any idea? நம்ம கைக்கு ஹீட் சடனா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால நமக்கு டிஃபீல். ஓகே, பட் என்னது அது? ஏன் அஜோ இது சுடுது அப்படின்னு நம்ம சாதாரணமாக இருக்கோன்னு தெரியல. அதே சுடுது அப்படின்னாக்கா நம்ம வந்து ரொம்ப சுடுது அப்படின்னு நம்ம டக்குன்னு கையை வெளியே எடுக்கிறோம். நம்மளோட நரம்பு மண்டலம் வந்து அதை வந்து உணர்ந்து நம்ம மூளைக்கு அனுப்புறதுனால நம்ம அதை எடுத்துடுறோம். Okay, very good. So I think you are talking from a biology perspective, which is good. Physics perspective la நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, there is something called microscopic level. ஸோ நான் இந்த மாலிக்யூல்ஸ்லாம் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போய் பார்த்தேன் அப்படின்னாக்கா இந்த மாலிக்யூல்ஸ்லாம் வந்து அப்படியே சும்மா அப்படியே நின்றுட்டு இருக்குமா, இல்லை மூவ் ஆகிட்டு இருக்குமா, இல்லை வைப்ரேட் ஆகிட்டு இருக்குமா? Any idea? Sir, vibration. Okay.
மூவிங்கும் கரெக்ட், வைப்ரேட்டும் கரெக்ட். சாலிடா இருந்ததுனாக்கா இட் இஸ் வைப்ரேட்டிங், லிக்விடா இருந்ததுனாக்கா இட் வில் பி மூவிங் அரவுண்ட். அப்போ கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்ததுன்னா இன்னும் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கும். கைனடிக் தியரின்னு செப்பரேட்டா சாப்டர் இருக்கு. ஸோ வில் டாக் அபவுட் இட். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹீட் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த வைப்ரேஷன் வந்து ஜாஸ்தி ஆயிடும். வைப்ரேஷன்ல மூமெண்ட், அதுதான் வந்து கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ராப்பர் நோட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்போது நம்ம ஹீட் பண்ண நம்ம பாடி என்ன சென்ஸ் பண்ணுது அப்படின்னா, அந்த ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பாடி வந்து சென்ஸ் பண்ணுது. அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் பண்ணுதுன்னா நம்ம பாடியால் வந்து அதை எடுத்துக்க முடியல. ஸோ வி சே தட் ஓகே ரொம்ப சுடுது அப்படின்னு டக்குன்னு நம்ம கை எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ வாட் வி கால் இட் ஆஸ் டெம்பரேச்சர். நம்ம ஜென்ரலாக டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறோமா இல்லை கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் மெஷர் பண்ணுறோமா? வாட் டு யூ திங்க்? டெம்பரேச்சர். அப்போ this is called, we are living in macroscopic world. Macroscopic, yeah. இது வந்து மைக்ரோஸ்கோபிக். அப்போ நம்ம என்ன டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் நம்ம சொல்றது தான் வந்து மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டில் இட்ஸ் வைப்ரேட்டிங் ஃபாஸ்டர் ஆர் தி கேஷியஸ் மாலிக்யூல்ஸ் ஆர் மூவிங் அரவுண்ட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி. அப்போ இந்த ஹீட்டிங் கர்வ்ல நல்லா பாருங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, எந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாது. ஸ்லாண்டிங் லைன்லயா இல்ல ஹாரிசான்டல் லைன்லயா? ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா. ஹாரிசான்டல். ஹாரிசான்டல்ல என்ன ஆகும்? சார் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாது சார். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகாது. வெரி குட். இங்கெல்லாம் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அப்போ இங்கே வந்து கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஹீட் கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அந்த கொடுக்குற ஹீட் என்ன ஆகுது? எங்கே போச்சு இது? இங்கே வந்து நம்ம ஹீட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தெரியுது, தெர்மாமீட்டரில் வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுதுன்னு நமக்கு தெரியுது. அப்போ நம்ம கொடுக்குற ஹீட் வந்து இந்த கைனடிக் எனர்ஜியாக மாறுது, உள்ள மாலிக்யூல்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, இல்லை டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. இங்கே வந்து நம்ம ஹீட் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? நம்ம எலக்ட்ரிக் கெட்டில் வந்து ஆன் பண்ணியிருக்கோம், இல்லை ஸ்டவ் மேலே வச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக மாட்டேங்குது. 0 டிகிரினா 0 டிகிரியில இருக்கு. இங்கே அதே மாதிரி 100 டிகிரினா 100 டிகிரியில இருக்கு. அப்போ எங்க போச்சு அந்த எனர்ஜி? Any idea? I'll give you a clue. இங்க என்னவா இருக்கு? இந்த எண்ட்ல சாலிடா இருக்கு, இந்த எண்ட்ல லிக்விடா இருக்கு. அப்போ எங்க போச்சு அந்த எனர்ஜி? அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி சாலிடா இருந்ததெல்லாம் பாண்டை பிரேக் பண்ணி லிக்விடா சேஞ்ச் ஆச்சு. ஓகே, வெரி குட். ஸோ கோவலன்ட் பாண்ட்ஸ் என்னோ கெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பாண்ட்ஸ்லாம் பிரேக் ஆகி யூ ஆர் கன்வெர்ட்டிங் இட் டு லிக்விட். அப்போது இங்கே நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து போயிட்டுருக்கு, பட் ஆனால் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்ட் ஹிடன் எனர்ஜி. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹிடன் எனர்ஜி. More accurately, it is called latent heat. Latent heat. Latent அப்படின்னா hidden. ஓகேவா? ஸோ அதனால இதுக்கு பேர் latent heat. அப்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சாலிடாக இருந்தது லிக்விடாக ஃபேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ இதோட பொட்டென்ஷியல், ஸோ இது வந்து கைனடிக் எனர்ஜி அப்படின்னா இது வந்து we say it is used for potential energy. அப்போ ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ் சேஞ்ச் பண்ணும்போது மாலிக்யூல்ஸ்லாம் வந்து
சாலிட்ல ரொம்ப பக்கத்துல இருக்குமா, இல்ல லிக்விட்ல பக்கத்துல இருக்குமா? மாலிக்யூல்ஸ் or atoms. Sir, solid. சாலிட்ல ரொம்ப பக்கத்துல இருக்கும். கேஸ்ல Sir, வெரி ரொம்ப ஃபார் அப்பார்ட், ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கும். கரெக்டா? இன்ஃபேக்ட் இது ஒரே லெவல்ல இருக்காது, அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் அ கேஸ். அப்போ நம்ம இப்படி இருந்தது இப்படி மாற்றணும் அப்படின்னா வி சே தட் இட் இஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதாவது ஒரு ஸ்ப்ரிங் வந்து இப்படி இருந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு? Sir, potential. பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லையா? ஸோ இப்படி இருந்த ஸ்ப்ரிங் வந்து நான் வந்து இப்படி இழுத்துருக்கேன், இல்லை நான் இன்னும் கஷ்டப்பட்டு நல்லா இழுக்கிறேன் அப்படின்னாக்கா பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஹை ஹியர். இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி லோ. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ சாலிட்ஸ்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி லோ, கேஸஸ்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி ஹை. ஸோ ஐம் ட்ரைங் டு வாட் ஐ எம் திங்கிங் இஸ் திஸ் இஸ் கேஸ், இது சாலிட் அப்படின்ற அசம்ஷன்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் யூ ஹேவ் டு ஆஸ்க் மீ. ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் எவ்ரிதிங். ஏதாவது தெரியல அப்படின்னா கரெக்டாக கேளுங்க. இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் கேஸ் வந்து ஜென்ரலி வி டேக் இட் அஸ் 0. ஓகேவா? என்ன சார் இப்பதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஹைன்னு சொன்னீங்க, அது திடீர்னு பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் கேஸ் வந்து 0ன்னு சொல்றீங்க அப்படின்னா, பட் ஸ்டில் போத் ஆர் கரெக்ட். அப்போ இது என்னவா இருக்கணும்? Any idea? Potential energy of gas is high compared to solids. பட் ஆனால் இது 0ன்னு சொல்கிறேன். அப்போ இதோட வேல்யூ என்னவா இருக்கணும்? என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? தெரியலையா? ஸோ திஸ் கேன் பி மைனஸ், யா நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி இதெல்லாம் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். ஓகேவா? ஆட்டம்ஸ் சாப்டர்ல இப்போ 11th வந்து -13.6 படிக்கிறீங்களா? எனர்ஜி 13.6/n² நீங்க படிச்சீங்களா? ஸோ அந்த மைனஸ்ன்றது என்னது? இட்ஸ் த அட்ராக்ஷன் பிட்வீன் த பாசிட்டிவ் ப்ரோட்டான் அண்ட் த நெகட்டிவ் எலக்ட்ரான். ஸோ மைனஸ்ன்றது வந்து இட் இஸ் அட்ராக்ஷன். அப்போ சாலிட்ஸ்ல வந்து இந்த வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்கும். கேஸ்ல வந்து ஒரு மாலிக்யூல் இங்க இருக்கும், இன்னொரு மாலிக்யூல் இங்க இருக்கும். ஸோ சம்திங் லைக் 2 ஆங்ஸ்ட்ராங்கோட பெருசா இருக்கும். 2 or 10 something. I don't remember the number. I think I must have it in the handbook. So இந்த நம்பர் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ we assume that potential energy of gas is 0, whereas for solids it will be in the negative value. Okay, so I think I covered most of the important things here, and I forgot to talk about this equation. So இந்த இடத்துல Q is equal to mc delta T நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு, right? We talked about this. So this is for your slanting lines. But ஆனால் the phase changeல வந்து temperature is not changing. அப்போ we have another term here. It's called latent heat. We talked about latent heat. But latent heat of fusion பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து சின்னதா இருக்கும். latent heat of vaporization இந்த லைன் பெருசா இருக்கும். latent heat of fusion or melting நாக்கா you are converting the ice to solid to liquid. இங்க liquid to gas. அதனால இது LV vaporization. இது தவிர வேற ஏதாவது ஃபேஸ் சேஞ்ச் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ், எனிதிங் எல்ஸ்? வேற எதுவும் கேள்விப்பட்டது இல்லையா? சில டைம் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து சாலிட்லாம் டைரக்டா கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும் இல்லையா? வாட் டு யூ கால் தட்? தமிழ்ல வந்து பதங்கமாதல் சொல்லுவோம் சார். பதங்கமாதல், ஓகே. சப்ளிமேஷன் இல்லையா? கேம்ஃபர் சூடெல்லாம் டைரக்டா
வேப்பர் ஆகிடும் இல்லையா? அதுதான் சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் சார். ஓகே, வெரி குட். அப்போது சாலிடாக இருக்க டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு ஐ திங்க் யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கர்வ். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு. ஸோ இன் தட் கேஸ் யூ வில் நாட் ஹாவ் அ லிக்விட் ஸ்டேட் அட் ஆல். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா எல்எஃப்னா ஃபியூஷன் ஆர் மெல்டிங், இது வந்து வீனா வேப்பரைசேஷன் ஆர் எவாப்பரேஷன், இது வந்து எல்எஸ்னா சப்ளிமேஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் சப்ளிமேஷன். As I told you, numericalsல வந்து sometimes நம்ம joules யூஸ் பண்ணுவோம், sometimes calories யூஸ் பண்ணுவோம். So depending upon the situation we can use it. So அதனால தான் வந்து ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்கு. As I told you, I will send you the link in the groups. இல்லை சார்கிட்ட நான் அனுப்பி விடுறேன். இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா I can give you the access to this handbook. குயிக்காக ரெஃபர் பண்ணிக்கலாம். CI specific capacity of ice, water, steam இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கும். நம்ம வந்து நினைப்போம் ஐஸ், வாட்டர், ஸ்டீம் எல்லாமே ஒன்று தானே சார் அப்படின்னாக்கா இல்லை, வேல்யூஸ் வந்து வேறு வேறு. ஸோ வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4180 வரும். அப்ராக்சிமேட்லி சம்டைம்ஸ் வி டேக் 4200 ஜூல் பர் கேஜி பெர் கெல்வின். இங்கே பார்த்தீங்கன்னா 1 கேலரி. ஏன் இது 1 கேலரி? எனிபடி? This units and this one and tell me இது ஏன் 1 கேலரி வருதுன்னு சொல்லுங்க. எவ்வளவு? கேலரினா என்னன்னு சொன்னோம்? அதுக்குள்ள மறந்தாச்சா? 1 kilogram of waterல 1 degree Celsius. 1 kilogram. 1 gram of waterல 1 degree Celsius இருக்கு. Okay, very good. அப்போ it's not 1 kilogram, it's 1 gram. 1 gram வாட்டருக்கு 1 degree Celsius raise பண்ணணும்னா எவ்வளோ ஹீட்டோ அதுக்கு பேர் தான் கேலரி. அப்போ by definition it is 1 calorie, which happens to be around 4.2 joule per gram per Kelvin. So this is a conversion. Okay, so I hope you have some basic revision from, you know, நீங்க 11th படிச்சது கொஞ்சம் வந்து I think you have some revision. So maybe I can show you some few problems and then I can give you some homework also later on. என்ன சார் 12th வேற படிக்கணும், இது வேற படிக்கணும் அப்படின்னா was your choice. ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே ஏதாவது டைம் கிடைக்கும்போது ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இங்கே ஒரு 1 hour கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour உட்காந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். இந்த தியரி படித்தது இட்ஸ் ஜஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆல்ரெடி உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்பு இது மட்டும் படிச்சுட்டு நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா யூஸ் இல்லை. ஸோ நியூமெரிக்கல் சால்வ் பண்ணால் தான் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்க்கு போக முடியும், இல்லாட்டி போக முடியாது. ஓகேவா? ஸோ we can do some numericals. Before that, any doubts, anything not clear? புரியலன்னா கேளுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் காலேஜ் போன அப்புறமும் கண்டிப்பாக இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். I thought of taking some simple problems initially to begin with, and கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து we can do some later also. உங்கள் ஸ்டேட் போர்டு புக்கும் நான் போய் பார்த்தேன். பட் அது வந்து தெர்மோடைனமிக்ஸு, ஹீட்டு, கைனடிக் தியரி மூணுத்தையும் ஒரே பெரிய சாப்டராக வந்து கொடுத்துருக்காங்க. which is little bit confusing. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன டாப்பிக்காக கொடுத்தா தான் வந்து உங்களால் கிராஸ் பண்ண முடியும். So I think this is and do some here. And of course we can solve some problems from your books also. Nothing wrong. And point 3 could we can take a look at it. ஒரு 10-15 minutes எக்ஸ்ட்ரா போனால் பரவாயில்லையா எல்லாருக்கும்? சார், இஸ் இட் ஓகே? எஸ் சார். ஓகே, ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். அகெயின் நான் வந்து என்னோட மெத்தட் வந்து என்டையர் ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டேன். ஐ வில் கிவ் யூ த ஐடியா அண்ட் செகண்ட் பார்ட் மேத்தமெட்டிக்கல் சிம்பிளிஃபிகேஷன் யூ கேன் ஆல்வேஸ் டூ இட். ஓகேவா?
நீங்களே ட்ரை பண்ணலாம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங்லாம் புரியுதா? ஏதாவது புரியாமல் இருக்கா? ஏதாவது கிளியராக இல்லை அப்படின்னாக்கா சொல்லுங்கள். மவுஸில் எழுதுறதுனால அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் அ மவுஸ் பென், பட் இருந்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், ஸ்மூத்தாக வர்றது இல்லை. So a sphere of 0.047 kg aluminum is placed for sufficient time in a vessel containing boiling water so that the sphere is at 100 degrees Celsius. So aluminum வந்து 100 degrees Celsius க்கு heat பண்றோம். It is then immediately transferred to 0.14 kg copper calorimeter containing 0.25 kg water at 20 degrees Celsius. The temperature of water rises and attains a steady state at 23 degrees Celsius. Calculate the specific capacity of aluminum. இதுதான் நான் சொன்னேன். ஸோ நீங்கள் யாரோ ஒருத்தர் நீங்கள் 75 டிகிரி செல்சியஸ் சொன்னீங்க இல்லையா? இட்ஸ் நாட் ஆல்வேஸ் எக்ஸாக்ட்லி அட் த சென்டர். 25க்கும் 100க்கும் நடுவில் வரும் அப்படின்னு நம்ம இந்த அசியூம் பண்ண முடியாது. ஸோ இட் கேன் பி வெரி க்ளோஸ் டு திஸ் வேல்யூ. அப்போது ஆல்ரெடி நான் கலோரிமெட்ரி யூ ஹேவ் ஐடியா. ஸோ அலுமினியம் இங்கே இருக்குது, இங்கே வாட்டர் இருக்கு, இங்க காப்பர் இருக்கு. ஓகேவா? ஸோ we already talked about this. Q lost is equal to Q gained. Q lost, who is losing it? MC delta T. So அலுமினியம் ஆல்ரெடி தியரியில் எழுதுனது தான், சேம் இதுதான், டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. Q gained வந்து வாட்டர் அண்ட் காப்பர். ஸோ MW CW delta TW, M copper C copper delta T copper. Mass of aluminum 0.047. Calculate the specific capacity of aluminum. அப்போ இதுதான் கேட்குறாங்க. So C of aluminum is what is asked. Delta T of aluminum, anybody? யாராவது சொல்லுங்க. என்ன டெம்பரேச்சர் வருது அலுமினியம்? யாருக்குமே தெரியலையா? 100ல இருந்து ஃபைனல் டெம்பரேச்சர் இட் இஸ் ரீச்சிங் இஸ் 23 இல்லையா? இதான் வந்து ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர். அப்போ தண்ணியும் 23 தான், அலுமினியமும் 23 தான். ஸோ ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர். அப்போ 100ல இருந்து 23க்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ 100 minus 23. Mass of water 0.25 kg. Yeah. Specific capacity of water 4180 joule. இது எல்லாமே kg, அப்போ joule per kg per Kelvin. Delta T water, anybody? யாருக்குமே தெரியலையா? 23 minus 20. 20? 23 minus 20. 23 minus 20. ஓகேவா? நீங்கள் குயிக்காக சொன்னீங்கன்னா நானும் குயிக்காக மூவ் ஆகிட்டே இருப்பேன், which means we can solve more. நீங்கள் அப்படியே ஸ்டக்காக நின்றுகிட்டே இருந்தீங்க, இல்லை யாராவது சொல்லட்டும்னு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நானும் உட்காந்துக்கிட்டே இருப்பேன். I need some motivation. So mass of copper 0.14 kg. Specific capacity of copper இங்கே கொடுக்கல, பட் இந்த இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட், ஸோ யூ கேன் ரெஃபர் டு சம் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ காப்பர் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி 386.4. ஸோ ஜென்ரலாக கொஷனில் கொடுத்துருப்பாங்க 386.4.
Delta T, anybody? Copper can have temperature. 23/20 23? -20 cm. Okay, very good. அப்போ இதிலிருந்து you have to calculate the C of aluminum. அவ்வளோதான். இது வந்து I will leave it to you. ஓகேவா? நம்ம உட்காந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறதுக்கு இங்கே டைம் இருக்காது நமக்கு. ஸோ யூ ஹாவ் டு டூ இட் அண்ட் செக் த ஆன்சர்ஸ். இங்கே 0.25 into 4180 கரெக்ட்? யா கரெக்ட். ஆமாம், அது இன்ட்டு இல்லையா? ரைட் ரைட் ரைட். இது எதுக்காக இந்த யூனிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து கேஜியில் இருக்குது. ஆமாம். இது கெல்வினில் இருக்குது, இல்லை செல்சியஸ்னாலும் கெல்வின் தான். ஸோ கேஜி கேஜி கேன்சல் ஆகிடும், கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆகிடும். ஸோ வாட் யூ வில் கெட் இஸ் ஜூல்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் ஜூல்ஸ். ஸோ சம்டைம்ஸ் ரைட்டிங் த யூனிட்ஸ் ஆல்சோ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. Again, I call this as a conceptual part. ஓகேவா? அந்த பிளாக்ல எழுதியிருக்கிறது கான்செப்சுவல் பார்ட். இது வந்து சப்ஸ்டியூட்டிங் த நம்பர்ஸ். இந்த மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக டைம் இருக்காது. ஸோ மை சஜஷன் இஸ் நீங்கள் பண்ணுங்க, ஆன்சர் வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எம்சிக்யூ கொஷின்ஸ் இருக்கிறதுனால நீட் அண்ட் ஜேஇயில் வந்து எம்சிக்யூ கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணால் போதும். 0.25னா இங்கே 1/4 எடுத்துக்கலாம். இது 4180 வந்து நான் வந்து 4000 எடுத்துப்பேன். 4000 divided by 4000 எடுத்துப்பேன். ஸோ இஃப் யூ டூ சம்திங் லைக் தேட் யூ கேன் டூ இட் வெரி குவிக்லி. உங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து again I don't know the number here, but வந்து some 200, 500, 800, 1000 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ராக்சிமேட் நம்பர்ஸ் நமக்கு வந்து 250 வருதுனாக்கா ஐ கேன் சூஸ் திஸ் ஒன். நீங்கள் வந்து இது உட்காந்து ரொம்ப அக்யூரேட்டாக உட்காந்து கேல்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி a waste of time. பட் சப்போஸ் உங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து 201, 203 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ், மோர் அக்யூரேட்லி யூ ஹேவ் டு கேல்குலேட். சொல்கிறது புரியுதா? கரெக்ட். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் வந்து குயிக்காக நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் π² வந்தது அப்படின்னா நான் அப்ராக்சிமேட்லி 10ன்னு எடுத்துப்பேன். 9.14ன்னு வச்சுக்கிட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வந்து குயிக் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். பட் அவங்க இங்கே வீட்லேயோ இல்லை வீட்டில் உட்காந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஈஸியாக வரும் இல்லையா? யா, அதான் தட் இஸ் த திங். ஏன்னா சம்டைம்ஸ் அப்ராக்சிமேட் பண்ணுறதுல என்ன குரு, தே மே கோ ராங் இஃப் த ஆன்சர்ஸ் ஆர் வெரி க்ளோஸ். யா, தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ. யா, லைக் இந்த மாதிரி இருந்தாக்கா இட்ஸ் ஓகே, கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக எடுத்தால் போதும். ரொம்ப க்ளோஸாக நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ வேறு வழி இல்லை. வேறு வழி இல்லை, அது கரெக்டாக தான் பண்ணி ஆகும். ஆமாம். பட் இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு வந்து ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க. அது ஒன்று 4.854 அப்படின்னு பெர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 10 பவர் வருது இல்லையா, அதில் விட்டுருவாங்க. ஆமாம், கரெக்ட். ஸோ இப்போ 4.854 இதுதான் புக் ஆன்சர்னு வச்சுப்போம். நான் வந்து 4.3 4.3 into 10 power 7 நான் கால்குலேட் பண்ணால் கூட ஐ வில் பி ஹாப்பி வித் திஸ். நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணி 4.854ன்னு வந்துட்டு 10 power 9 போட்டேன் அப்படின்னா என்டையர் திங் ராங் தான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமாகச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் அயன் அவுட் ஆகிடுதுலாம். யா, ஓகே. இது வந்து நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஆட்டம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 power -10 மீட்டர். நியூக்ளியஸ் வந்து 10 power -14 மீட்டர். ப்ரோட்டான் சைஸ் வந்து 10 power -15 மீட்டர் இந்த மாதிரி வரும். So that is called order of magnitude. So exact numbers order, that order is more important. Correct. Interesting. Angstrom illade 10 power -10 angstrom. Yeah, 10 power -15 Fermi. Fermi, yeah. Okay. இன்னொரு 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாமா, இல்லை what do you think? மேபி இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன் குரு. போதும். ஓகே. ஒன்ஸ் டே அண்ட் யூ கெட் கம்ஃபர்டபுள் வித் 1 or 2 classes, அப்புறம் 3rd class வந்து கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ தட் யூ கெட் யூஸ் டு தெம். ஓகே.
Yeah, Karthikeyan Pandisamy has got some doubts. ஓகே பார்க்குறேன். Chatல போட்டிருக்கிறார். Wherein gases as atoms are moving around greater speed, so there is a change in position, height. So there will be potential energy because P is equal to mgh. But then Y is potential energy is equal to 0 for gases. Okay. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது வந்து நான் ஜென்ரலாக பேசிட்டேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் there are different types of potential energy. அதாவது நம்ம இப்போ வந்து எர்த்தில் இங்கே இருக்கோம், நம்ம இங்கேருந்து ஒரு பால் வந்து ஒரு ஹைட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா this is h. அப்போ we say that it is possessing a potential energy which is equal to mgh. இது வந்து நம்ம ஜென்ரலாக பேசும்போது அப்படி பேசுவோம், பட் இட்ஸ் மோர் அக்யூரேட்லி இட்ஸ் கால்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே நான் வந்து ஒரு ப்ளஸ் சார்ஜ் இங்கே இருக்குது, இன்னொரு ஒரு ப்ளஸ் சார்ஜ் வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் படிச்சிருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ்லேருந்து நான் வந்து இங்கே புஷ் பண்ணிட்டு வந்து இங்கே பக்கத்தில் வைக்கிறேன். நான் வந்து புஷ் பண்ணி கஷ்டப்பட்டு இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ நான் கை எடுத்தோன்னே என்ன ஆகும், அது அங்கே நிற்குமா இல்லை will it fly back? It's repel. It will repel, இல்லையா? So it will completely fly back, just like having a north magnet. நான் வந்து பிடிச்சி கஷ்டப்பட்டு இப்படி பிடிச்சி வச்சிருந்தேன் அப்படின்னாக்கா நான் கையை எடுத்தோன்னே it will fly back. அப்போது this is also some kind of a potential energy. நம்ம எப்படி இங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் ஸ்டோர்ட் அஸ் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜியோ, அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணுற ஒர்க் வந்து இட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து கேட்ட கொஷின் வந்து கரெக்டு தான், பட் ஆனால் வந்து we are talking about electric potential energy. mgh பற்றி நம்ம பேசலை, ஓகேவா? நான் வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு கேஸ், நைட்ரோஜன் கேஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, ஒரு கேஸ் மாலிக்யூல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாலும் சரி, தேர்ட் ஃப்ளோரில் வச்சுருந்தாலும் சரி, அதோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஹைட். பட் கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் மாறும். பட் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இட்ஸ் மச் ஹையர் தேன் த கிராவிடேஷன். ஸோ அதனால நம்ம வந்து கிராவிடேஷன் பற்றி இந்த இது டிஸ்கஸ் பண்ணும்போது கிராவிடேஷன் பற்றி நம்ம வந்து will not worry too much about it. Interesting. ஓகேவா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நீங்கள் அந்த ஆட்டம்ஸ் சாப்டரில் வந்து -13.6 by n² படிச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து மெயின். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கேல்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் யுவர் என்ன சொல்கிறது, இட்ஸ் பிட்வீன் த ஆட்டம் அண்ட் the proton and the electron in the hydrogen case. Okay, so I think we'll stop here. Maybe next class lo konja problems paathittona adutha theory. Next class venna nama innu kuda 10 minutes adima edukalam. Okay. You get students get comfortable. Students comfortable ah irukanum. So இல்ல அவங்க they are used to go up to 9:15. அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஈவன் 9:30 முடி கூட போயிருக்கோம். பட் இப்போ நீங்களும் புதுசு அவங்களும் புதுசு கொஞ்சம் அந்த அந்த இது ஒர்க் அவுட், கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகட்டும். ஓகே, ஷூர். அண்ட் வாட் ஐ மீன் இஸ் லைக் உங்கள் அந்த வெல்த் ஆஃப் நாலேஜ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பாய் செட் நோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தட், அந்த பொட்டன்ஷியல் இந்த பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா? இல்லை, அது வந்து என்னோட மிஸ்டேக் தான். நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அதுதான் அவங்க சொன்னாதான் வந்து கேட்டால் தான் நமக்கு தெரியும். ஆமாம், இதெல்லாம் தான் அயன் அவுட் நம்ம பண்ணணும் கொஞ்சம். அப்போ உங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு எந்த அளவு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. It's not a mistake. I mean, it's right. You are trying to understand the students, and students try to understand the teachers' style. Exactly. Yeah. We will do it in the next class. No problem. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஃபீட்பேக் கொடுங்க. வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் கொடுங்க. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது கரெக்டாக இல்லை இந்த இப்போ எழுதியிருக்கீங்க இல்லையா குரு, இதை வந்து இதை அனுப்ப முடியுமா? பிடிஎஃப் நீங்க அனுப்புற மாதிரி பேஜ் பை பேஜ் அனுப்ப முடியாது. என்டையர் திங் அப்படியே நான் அனுப்பிடுறேன். என்டையர் திங் அப்படியே தான். ஆமா, யூ கேன் ஜூம் இன் அண்ட் see it. ஆமா, அவங்க பாத்துக்குவாங்க அது. இப்போ எங்க டீச்சர்ஸ் சிலர் அப்படி பண்ணுவாங்க. இது தவிர நாங்கள் யூடியூப் வீடியோ போடுறோம். பட் அதை விட இந்த பிடிஎஃபாக நம்ம என்டையர் திங் அனுப்பிச்சிங்கன்னா
அவங்க Okay. அது அவங்களுக்கு இன்னும் கூட ஏதாவது டவுட் இருக்கும் டக்குன்னு அது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் யூடியூப் விட. நீங்க பார்க்கும்போது இப்படி தெரியும், பட் ஆனால் ஜூம் இன் பண்ணீங்கன்னா you can see entire thing. இல்லை இதே மாதிரி அனுப்பிச்சுடுங்க, அது என்டையர் இது அனுப்பிச்சுடுங்க. Yeah, sure. அப்புறம் தென் தே வில் அப்புறம் வேறு ஏதாவது வேணும்னா அப்புறம் பார்த்துக்கலாம். Okay, sure. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாக்க சொல்லுங்க. We can, if we You can can send your implement it, feedback we can. even in the group. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் போயிட்டு வீட்டிலலாம் போயிட்டு அப்புறம் ஒரு ஃபீட்பேக் அனுப்புங்க, வெதர் இட்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் எனி சஜஷன்ஸ், வாட் எவர் யூ ஹேவ் யூ லெட் மீ நோ, லெட் அஸ் நோ. Yeah. Okay? If there is something we can implement, we can implement Yeah, it. definitely. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஏன் ரெண்டுல சொல்லி பிரயோஜனம் இல்லை.